காலையில எழுந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி செய்யலான்னு பார்த்தா மாவு இல்லை, சாப்பாடு வைக்கலான்னு பார்த்தா அரிசி இல்லை. சரின்னு அரிசி மாவு இருக்கு, சந்தோகம் பிள்ளைன்னு பார்த்தா சந்தோகம் பிள்ளைற நவீன மிஷின் பெருசா இருக்கு. சரி பரவாயில்ல, தங்கச்சி இருக்காளே அவளை வச்சு இன்னைக்கு வண்டி ஓட்ட விட்ட வேண்டியதானே. அவள் சுத்த நான் பிடிக்கிறதுக்குள்ள என்னோட கையே வலி எடுத்துருச்சு. என்ன ஏம்ல மேரேஜ் ஆகி மறுவீடு வரப்பதான் இந்த டிஷ் எல்லாம் செய்வாங்க, நீ எதுக்கு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டா, அதுக்கு நான் சொன்னேன், நம்ம ஊர் சைடில் மட்டும்தான் இந்த மாதிரி விசேஷ நாள் மட்டும்தான் செய்கிறாங்க. ஆனால் கேரளா இலங்கை பக்கம்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதுதான் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் உள்ள ஸ்கூலில் எல்லாமே இடியாப்பம் குழந்தைக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாகவே மாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்கிறாங்க. நம்ம தமிழில் நூல் புட்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் நம்ம ஊர் சைடு இடியாப்பம், சந்துவம், சேவை அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இடியாப்பத்தில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. இந்த இடியாப்பத்தை காய்ச்சலுக்கு லைட்டாக சூடான தண்ணியோட சேர்த்து தரப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை லூஸ் மோஷனுக்கு மோரோட சேர்த்து தரலாம். பசியின்மை